வணக்கம் மக்களே. பாஜகவுக்கு 40 சீட்டு, நடிகர் விஜயுடன் கூட்டணி. மேடையிலேயே போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அலறி போன அரசியல் களத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சென்னையில் தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு கருத்தரங்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பங்கேற்றுள்ளார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் அரசியல் கூட்டணிகள் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு அதிரடியான பதில்களை கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. குறிப்பாக பாஜகவுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமையுமான்ற கேள்விக்கு சரியான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டி திரும்பவும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போல பொற்கால ஆட்சியை நிறுவுவதற்கான களம்தான் அப்படின்னு சொல்லி சூளுரைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக முன்வைக்கும் பாஜகவோட பி டீம் இந்த விமர்சனத்தை முற்றிலுமாக நிராகரித்த இபிஎஸ் அவர்கள், காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிற திமுகவை அவர்களோட பி டீம்னு சொல்லி அழைக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அதிமுக ஒரு மக்கள் இயக்கம்னு சொன்னாலும் தங்களுக்கு ஒரு தனித்துவமான கொள்கைகள் இருக்கிறதாகவும் அவர் சுட்டி காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்போ இருக்கிற மாநில அளவிலான தேர்தலே முக்கியமானது என்றும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும்னு சொல்லியும் அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நிலையை பற்றி ரொம்ப விமர்சனங்களை முன் வச்ச அவர், போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கதை சுட்டி காட்டியிருக்காங்க. திமுக அமைச்சரே பொக்சோ பாதிப்புகள் பற்றி பேசுவது, இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலமும் அவர் சாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக மக்களை ஏமாற்றுவதாகவும், அதை தமிழகத்துக்கு கொண்டு வந்தே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி பற்றி பேசும்போது, கூட்டணி தர்மத்தின்படி வேட்பாளரோட வெற்றிக்காக எல்லாருமே உழைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் பற்றி பேச திமுகவிற்கு தார்மீக தொகுதி இல்லைன்னு சொல்லியும், விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறதுல அவங்க கை தேர்ந்தவர்கள் என்றும் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தன்னோட பதில்கள் மூலம் உறுதிப்படுத்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல்களை பற்றி சென்னை தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் பாஜகவுக்கு 40 சீட்டு, நடிகர் விஜயோட கூட்டணி, மேடையிலே போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.